இப்போ ஒரே இடங்கள்ல வந்துட்டு செய்வினை இருக்கு அப்படிங்கும்போது அதை நிவர்த்தி செய்யறதுக்கு நீங்க எந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் சொல்றீங்க? அதாவது இப்போ அதுக்கு தான் நான் முதல்லே சொன்ன மாதிரி மண் எடுத்துக்கிட்டு வர சொல்லுவோம். இல்லை பூஜை பண்ணி பார்க்கும்போது இருக்குது அப்படின்னா 2 வகையாக நாங்கள் செய்கிறோம். ஒன்று அங்கேயே ஸ்பாட்டில் போய் முறைப்படி பூஜைகள் செய்து அது நிவர்த்தி பண்ணக்கூடியது, பூஜைகள் யாகங்கள் செய்து அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நிவர்த்தி பண்ணக்கு ஒரு வழிமுறை. இல்லைன்னா அவங்கள்ட்ட மண் அள்ளிக்கிட்டு வர சொல்லி அந்த மண்ணிலேயே சில பூஜை பண்ணி உயிர்கலையை கொடுத்து அதில் வந்து தீய சக்தி போனதுக்காகவும் அதுக்கப்புறம் அந்த மண்ணில் உயிர்களை வந்திருக்குன்னு அவங்கள்ட்ட கண்ணில் காமிச்சு கொடுத்துருவோம். காமிச்சதுக்கப்புறம் சில பொருள் கொடுப்போம். வீட்டுக்கு 4 மூளைக்கு பிரதிஷ்டை பண்ணக்கூடிய மூலிகை கலசம்னு சொல்கிறது. அதை வைக்கும் பொழுது தீய சக்தியோ செய்வினையோ யார் வைக்கிறாங்களோ திருப்பி அவங்கள நோக்கி தான் போகுமே தவிர நம்மகிட்ட அது பாதிக்காது. அதாவது இப்போ வந்து ஒரு வீட்டை ஃபுல்லாக சாத்திட்டோம்னாக்கா வெளியே இருந்து வர்றவங்க உள்ளே வர முடியாது. கேட் அடைச்சிட்டோம்னா வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க. அது மாதிரி இது அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு இரும்பு கவசம் மாதிரி. இது பாதுகாப்பு கவசம். அது வந்து நாங்கள் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து உள்ளே வச்சு அதுக்கு தகடுகள், எந்திரங்கள், பூஜா விதிகள், அதுக்கு தகுந்த மாதிரி தேவதைகளை நாங்கள் ஆவகனப்படுத்தி அட்டசாத்திய மெய்ப்பொருளே ஆதி பரமசிவன் தேவி துட்டபிசாசு கண்டை படிந்தோட தானாகி நின்ற பராபரையே அப்படின்னு சொல்லி அதற்கான மூல மந்திரங்களையும் சொல்லி தீய சக்திகள் கெடுதலான, அதாவது செய்வனை மட்டும் கிடையாது, தீய சக்திகளாக இருந்தாலும் சரி அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு அத்துணை விஷயங்களும் அந்த இதில் அடைச்சி கொடுத்துருவோம். அதாவது வேண்டாம், அதாவது அப்பார்ட்மெண்ட் இருப்பாங்க பெரிய இடத்துல, அப்படிங்கும்போது நம்ம அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியும். அவங்களுக்கு இந்த மாதிரி முறையாக செஞ்சு கொடுத்துக்கிட்டோம். ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் எப்படி மண் அள்ளிட்டு வர முடியும்? கீழே இருந்து தான் நல்ல முடியும். இதற்கு என்ன பண்ணணும்னாக்கா முச்சந்தி 3 ரோட்டில் இருக்கக்கூடிய மண்ணை கொண்டு போய் 4 மூளைக்கு அவங்க வீட்டில் போட்டு நாளைக்கு வரலான்னாக்கா இன்றைக்கி நைட்டே போட்டு நாளைக்கு அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்தாலே போதும். அதையும் நம்ம என்ன ப்ராப்ளம்னு பார்த்துடலாம். கிரக குளாரா, செய்வனை குற்றமா, வேறு தெய்வ குற்றமா, இல்லை குலதெய்வத்தினால் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளா, எதிரிகளால் செய்யப்பட்ட ப்ராப்ளமானு நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சி அது நல்லா, அதாவது பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் அதுக்கான விஷயத்தை சொல்லும். இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேறு சில எளிமையான முறைகளை நீங்களே பண்ணுங்கள். ஒரு தீபம் போடுங்க, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி சில பொருட்களை வாங்கி வைங்க, சரியா போயிருன்னு சொல்லி எளிய முறையில் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். எல்லாத்துக்கும் நம்ம வந்து பெரிய லெவலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இப்போ வந்து இந்த தீய சக்திகள் இந்த மாதிரியான செய்வினை கோளாறுகள்லாம் ஒரு வீட்டை வந்து அண்டவே கூடாது அப்படின்னா அந்த வீடு எந்த மாதிரி இருக்கணும், எப்படி இருந்தால் இந்த மாதிரி செய்வினைகள் வேலை செய்யாமல் போகும்? இது வந்து நம்ம வீடு வந்து இப்போ இருக்கக்கூடியது வந்து புதுசாக கட்டுறவங்களுக்கு வந்து பெண்களுடைய பெயருக்கு அவங்களுடைய நட்சத்திர ராசிப்படி தான் வாசற்படி வைக்கணும். இது ஒன்று. எதுக்காகனா தீபம் ஏற்றக்கூடியது பெண்கள் தான். பெரிய பெரிய ஆண்களுக்கு தான். இப்போ ஆண்களுக்கு பார்க்கறதுல பிரயோஜனம் கிடையாது. பெண்கள்னாக்க என்ன, கல்யாணம் ஆனால் தான் மனைவி இருப்பாங்க. கல்யாணம் ஆகலைன்னா என்ன பண்ண முடியும்? வீட்டு இருக்கிறதுனா அம்மாவுடைய பேருக்கு வைக்கலாம். அம்மாவு இல்லை, மனைவி இல்லை, சகோதரி வீட்டில் இருந்தால் வச்சுக்கலாம். அவங்க ஏன்னா அந்த ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை யாரால் கணவன் திருமணத்திற்கு அப்புறம் நடக்கும்போது மனைவி பேருக்கு வச்சுக்கலாம். இப்படி செய்யக்கூடிய வாஸ்துப்படி நம்ம செய்யணும். அந்த வாஸ்துப்படி இருக்கக்கூடிய வீடுகளில் தீய சக்தி நடந்தது. 2வது என்னென்னா இதில் முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டுக்கு ஒரு தெய்வ சக்தியும் இந்த தீயது வராமல் இருக்கணும்னா அதுக்கு முறைப்படி 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒருக்கு சில பூஜை முறைகளை செய்யணும்.